தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த முறை நான் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள் என்று ஒரு அறிமுக உரையை கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பாகம் 2 ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்தது. அது ஒரு அதாவது ஒரு முகவுரை மாதிரி கொடுத்திருக்கிறேன் அறிமுக செய்தியாக. இன்று உங்களுக்கு கொடுக்க போவது பாகம் 2. பாருங்க, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பிசினஸ் மயமாயிடுச்சு. எஜுகேஷன் அது பிசினஸ் ஆயிடுச்சு. சர்வீஸ் மைண்டடா யாருமே பண்றப்பல எனக்கு தெரியல. அதே மாதிரி ஹெல்த் விஷயத்துல வரும்பொழுது மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் 100% கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க பல கோடி ரூபாய் படிப்பதற்காக. அதை எப்படி எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு கூட இன்றைய மருத்துவ உலகம் இருக்கிறது. எங்கேயோ 100த்துல ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஜென்யூனா எந்த விதமான 100% சர்வீஸ் ஓரியன்டா தான் நான் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது வெரி ஃபியூ. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது உதாரணமா நான் உங்களுக்கு சொல்ல போறது பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். எனக்கு ஒரு 48 வயசு இருக்கும். அப்ப வந்துட்டு எனக்கு ஒரு கால் வந்தது. அப்பெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் கால் வரும். இப்பெல்லாம் டெய்லி 10 கால் வருது. அது வேற விஷயம். அந்த அளவுக்கு கமர்ஷியல் ஆயிடுச்சு பாருங்க. இன்சூரன்ஸ் வந்து கூவி கூவி விற்கிறாங்க. இந்த மார்க்கெட்ல இந்த கறிக்காய் விற்கிறது போல, மற்ற பொருட்கள் விற்பது போல ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா அதுல அவ்வளவு லாபம் இருக்கு. அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. நம்ம மேல இருக்கிற கன்சர்ன்னால இல்ல, அக்கறைனால இல்ல. அவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தி நீங்க அதுல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங் பிரைமே 10,000ல இருந்து தான் இருக்கு. சிலர் வந்துட்டு 40,000 கட்டுறாங்க, 50,000 கட்டுறாங்க, 1,00,000 கட்டுறாங்க. ஃபேமிலியா வந்துட்டு 2,00,000 3,00,000 கட்டுறவங்களாம் கூட இருக்கிறாங்க வருஷத்துக்கு. நீங்க அந்த வருஷத்துக்குள்ள அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து அவ்வளவுதான். அது லேப்ஸ் ஆன மாதிரி திரும்ப வந்து நீங்க அடுத்த வருஷம் ரெனியூவல் பண்ணணும். விருப்பப்பட்டா நீங்க பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதெல்லாம் விட மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து லாஸ்ட் இயர் நீங்க பண்ணிருக்கீங்க, இந்த முறை இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நீங்க வந்துட்டு திரும்ப வந்துட்டு இதை வந்து ரினியூ பண்ணிக்கங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கால் வந்து சொன்னா இல்லைங்களா, அவர் வந்து என்னை பயமுறுத்துறாரு. எனக்கு நல்லா இருக்கிறாங்க, எனக்கு வந்து இப்போ இன்சூரன்ஸ் வேணும்னு சொன்னா, அவர் கேட்ட முதல் கேள்வி, உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டார். எனக்கு இப்போ ஒரு 48ன்னு சொன்னேன். ஓ, 48ல நீங்க நல்லா தான் இருப்பீங்க, 50 வயசு தாண்டுவீங்க, அப்ப பாருங்க எல்லா வியாதியும் உங்களுக்கு பிரச்சனையும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தினாரு. ரொம்ப ஃபோன் வந்தது. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். திரும்ப வேற ஒரு கம்பெனி பேரை சொல்ல விரும்பல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேர் வந்துட்டு பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் பாலிசி எடுங்க, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்னு. நான் சரி சொல்லிட்டு போன முறை அவங்க சொன்னாங்க நம்ம எடுக்கல, இந்த முறை நம்ம எடுத்து தான் பார்ப்போமே சொல்லிட்டு எடுத்தேன். அது ஒரு முறை இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷம் கண்டினியூவா எடுத்தேன். என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்துட்டு இண்டிவிஜுவலா எடுத்து வச்சேன். ஆனா யூட்டிலைஸ் பண்ணவே இல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல எல்லாமே கமர்ஷியல், வணிக மயமாக்கப்பட்டு விட்டது. இறைவன் ஒருத்தர் தான் இன்னைக்கும் நமக்கு சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறாருங்க. அதுவும் எப்படி கேட்டீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த தகப்பன் பாசம், தாயின் பாசம். ஏசப்பாவை சொல்லணும்னா, அவரு எனக்கு மூத்த சகோதரனா தான் நான் பார்க்கிறேன். எனக்கு குடும்பத்துல பிறந்த சகோதரர்கள் இருந்தாலும், எல்லாருக்கும் ஈவன் ஆதாம்க்கு முன்னாடி பிதாவோடு கூட அவர் இருக்கிறார். ஓகேங்களா? அவர் நமக்காக 2025 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. மிகவும் அன்போடு கூட, பாசத்தோடு கூட நம்ம எல்லாரையும் பார்க்கணும். நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது பாருங்க, அந்த கான்செப்ட்ல தான் உள்ள வந்தாரு. அதே போல எல்லாம் முடிந்தது சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. என்ன முடிச்சாரு அந்த கல்வாரி சிலுவையில? அவருடைய அந்த மினிஸ்ட்ரியில என்னெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, தெய்வீக சுகம் வந்துட்டு அருமையா அடங்கி இருக்குங்க. சின்ன வயசுல எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு வந்துட்டு சுகத்தோடு கூட நாங்க வாழணும். பணம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, சுகத்தோடு கூட வாழணும். அப்ப நாங்க இந்த மார்க்கெட்ல இருந்தோம். அப்படிதான் எங்க தாய் வந்து கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்க லைஃப்லப்பா, உங்க வாழ்க்கையில
3 இடத்துல நீங்க கால் வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேதம்லாம் என்னன்னு தெரியாது. ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன். அவங்க அதாவது உலகத்துல மக்கள் படுகிற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் எங்களுக்கு குடுத்துட்டு போனாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது மருத்துவமனையில கால் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 2வது வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கால் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃபைனலா என்ன சொன்னாங்கன்னா, நீதிமன்றத்திலயும் கால் வைக்கக்கூடாது. இது 3 இடத்துக்கு போனவங்க குடும்பம் நல்லாவே இல்லப்பா. அப்படி இருந்ததா சரித்திரம் இல்ல. அவங்களுக்கு வந்து நெறைய செலவுகள் மேல செலவுகள் வரும். கஷ்டத்தின் மேல கஷ்டம் வரும். அதுக்கப்புறம் குடும்பத்துல அவங்க எந்திரிக்கவே முடியாது. அதனால தெய்வீக சுகத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த கமர்ஷியல் ஆகப்பட்ட இந்த உலகத்துல இன்சூரன்ஸ் கமிஷன் ஆயிடுச்சு. இன்னொன்னு பாருங்க, நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தா கூட, நீங்க எவ்வளவுக்கு எடுத்தாலும், அந்த நீங்க அத நீங்க யுட்டிலைஸ் பண்றதுக்கு போற நேரத்துல என்ன தெரியுமா தகவல் குடுக்குறாங்க? சார் இது வந்துட்டு நீங்க படிச்சு பார்த்தீங்களா, இந்தந்த கேட்டகரில தான் நீங்க வரீங்க. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இந்த கேட்டகரிக்குள்ள வரல சார். கிட்னி வந்துட்டு இதுக்குள்ள வரல சார். எய்ட்ஸ் இதுக்குள்ள வரல சார் சொல்லிட்டு நெறைய வந்துட்டு ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதாவது பாலிசி வேணும், எடுத்துடணும், அவங்களுக்கு லாபம் வந்துடுச்சு. நீங்க 100% நஷ்டம் அடையணும். அவங்க 100% வந்து லாபம் அடையணும். இதுதான் வந்துட்டு உலகத்தினுடைய கான்செப்ட். இறைவன் பாருங்க 100% அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையில தம்மைத்தான் தாழ்த்தி பிதாவுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மறைந்திருக்கிற ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மரணத்திற்குள்ளும் உயிர்த்தெழுதலுக்குள்ளும் மறைந்திருக்கிற ரகசியம், உங்கள் மேலும் என் மேல வைத்த அளவிட முடியாத அந்த அன்பு தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க? அகாப்பே அன்பு சொல்றாங்க. விவரிக்க முடியாத, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, ஒரு பிராயச்சித்தமாய் நீங்களும் நானும் செய்ய முடியாது என்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சு, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி, இவ்வளவாய் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு ஒரு அருமையான, இனிமையான தேவன். எப்படி தேனிலும் மதுரமாமேன்னு சொல்லுவாங்க இயேசுவின் நாமம். அது மாதிரி என்ன உலக பிரகாரமான எல்லா பழங்கள் எதை சுவைச்சாலும் நல்லதா இருக்கு. ஆனா கர்த்தரை கர்த்தரை நம்ம நம்ம வந்து சுவைத்து பாருங்க பார்க்கிறோம் பாருங்க. ம். அது அது அந்த டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை வந்துட்டு சங்கீதக்காரன் அந்த நாளிலேயே சொன்னார். ஏன்னா நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கூட சந்தோஷமா பலத்தோடு கூட வாழ்ந்திருக்கிறாங்க. எகிப்து தேசத்துல இருந்து அவங்க வனாந்திரத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 40 வருஷம் தங்கி இருக்கிறாங்க. அதுல ஒருவன் கூட வியாதிப்பட்டவனாக ரெக்கார்ட் பண்ணலைங்க பைபிள்ல. காலணி கூட தேய்ந்து போகலன்னு சொல்லப்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு ஒருத்தர் 2 பேர்ல ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்ல. லட்சக்கணக்கான மக்கள் அங்க வனாந்தரத்துல தங்கி இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அழகா அவங்கள வந்துட்டு இஸ்ரவேலரை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இந்த அறிவு தான் நமக்கு வேணும் பாருங்க. ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? நமக்கு அறிவு இருக்கு. பகுத்தறிவு கூட இருக்கு. ஆனா தேவனை அவருடைய வார்த்தையை குறித்த அறிவு, அந்த வெளிச்சம், வெளிப்பாடு இது இல்லாததுனாலதான் இன்னைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம கூட சில நேரங்கள்ல வந்துட்டு மருந்து மாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். இறைவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னாரு. நம்ம எதை தேடணும்? மருந்து மாத்திரையா, இல்ல மருத்துவ உலகத்தையா, இல்ல மருத்துவரையா, இல்ல அவங்களுடைய அட்வைஸா? இறைவன் என்ன சொன்னாரு? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இதை விட என்னங்க வேணும்? இதுதான் பிரிஸ்கிரிப்ஷன் நமக்கு. நம்முடைய தி டாக்டர் ஆஃப் டாக்டர்ஸ், அவர் 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 காட் இஸ் த நம்பர் ஒன் டாக்டர் இன் த ஹோல் வேர்ல்டு. இதை நம்ம அப்படியே இறுக பற்றி கொள்ளணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குரங்கு வந்துட்டு தாய் குரங்கு வந்துட்டு குட்டி குரங்கு வந்துட்டு பிடிச்சுக்கன்னு சொல்லாது. குட்டி குரங்கு தான் போய் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, தாயுடைய மடியை பிடிச்சிட்டு அது ஜம்ப் பண்ணும் ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு. அதை கீழே விழவே விடாதுங்க. தாய் பிடிச்சிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா கிடையாது. குட்டி தான் அதை இருக்க பிடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த குரங்கு குட்டியை விட அவருடைய 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 இமேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை போல ஒரு ஜெராக்ஸ் காப்பியை போல நம்ம வந்துட்டு உண்டு பண்ணி இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. நாம் அவருடைய சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொன்னா இன்னைக்கு என்ன பார்த்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்ன பிரதர் உங்களுக்கு ஏஜ்? நான் வந்து 60 கடந்துட்டேன் பிரதர். 60 முடிஞ்சு இப்ப 61 இல்ல நான் இருக்கிறேன்னு சொன்னா, இல்ல நீங்க வந்துட்டு ஒரு 45, 48, 50 ரேஞ்சில இருக்கீங்க. ஏதாவது இதை என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன் கொடுத்திருக்கிற சந்தோஷம், சமாதானம் இருந்தா, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள குடி இருந்தா, நிச்சயமா வந்துட்டு நம்ம வந்துட்டு தெய்வீக சுகத்தோட கூட கடைசி வரைக்கும் வாழலாம்.
நம்முடைய முற்பிதாக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு போர் சேவகர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா, யோசுவா, காலேபெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த யுத்தம்லாம் நடக்கும் பொழுது அவங்க போக்குவரத்துமா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அபோவ் 100 இயர்ஸ் ஏஜ்ல தான் அவங்க வந்து அது மாதிரி பேட்டில் எல்லாம் வந்துட்டு என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுல போகும்பொழுது அவங்க பாத்தீங்கன்னா தேவன் மேல இருந்த நம்பிக்கையில போறாங்க. பேட்டில் இஸ் நாட் யுவர்ஸ், இட் இஸ் மைன் சொல்றாரு. அந்த ஒரு தைரியத்தோடு கூட, அந்த ஒரு உற்சாகத்தோட கூட, நம்பிக்கை விசுவாசத்தோடு போறாங்க. நல்ல வெற்றியை பெற்றுக்கொண்டு வராங்க. வெற்றி என்பது எல்லாத்துலயுமே இருக்கணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னாலுமே முழுக்க முழுக்க 100% வெற்றி நிறைந்த வாழ்க்கை தான். ஆகவே நம்ம வந்துட்டு வெற்றி உள்ள பிள்ளைகளாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவனுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் அவளோடு கூட எதிர்பார்க்கிறேன். அதே போல பாருங்க, பிதாவாகிய தேவன் எப்படி இந்த நாளில வந்து உலகம் முழுக்க இன்சூரன்ஸ் பேசுறாங்களோ, எனக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். பிதாவாகிய தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், ஐஸ்வர்யங்களையும், எல்லா விதமான நோய்களே இல்லாமல் வாழக்கூடிய அளவிற்கு அவருடைய அவருடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்ட தழும்புகள் மூலமாகவும், அவர் சிந்தின உதிரத்தின் மூலமாகவும், அவர் பட்ட பாடுகள் மூலமாகவும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு கேட்டீங்கன்னா, இன்பில்ட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்துட்டு இன்பில்ட். இப்பெல்லாம் பேட்டரிலாம் கூட அதுக்கு முன்ன ரிமூவ் பண்ணி எடுப்போம், திரும்ப புது பேட்டரி போடுவோம். இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இன்பில்ட் வந்துருச்சு. அது மாதிரி இன்பில்ட் மெமரி கார்டு, இன்பில்ட் பேட்டரி, அது மாதிரி இந்த இன்ஷோர் பண்ணியிருக்கிற, அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிற இந்த இந்த தெய்வீக சுகம் என்பது, பொருளாதார ஆசீர்வாதம் என்பது, வெற்றி வாழ்க்கை என்பது, இன்றைக்கு நம்ம பேசுறது வந்துட்டு தெய்வீக சுகத்தை பத்தி தான். இதுக்கு தான் நான் அதிகமா நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன். இது வந்து இன்பில்ட். இன்பில்ட் வேர்? இன் கிரைஸ்ட். Now where is our Christ? He is inside of our heart, inside of our life, inside of our family. He alone is enough to lead us to live with divine health. இதுதாங்க. வெரி சிம்பிள். என்னுடைய நுகம் மிகவும் லகுவாய் இருக்குதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்பெல்லாம் எனக்கு புரியல ஆரம்ப நாட்கள்ல. என்ன அது என்னுடைய நுகம் லகுவாய் இருக்கும்? அவருடைய உபதேசங்க எல்கேஜி, ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கு. அவருடைய காஸ்பல் படிச்சு பார்த்தாலுமே ஏசப்பாவுடைய உபதேசங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான உபதேசங்கள். இது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளவு புரிஞ்சுக்கொள்ற படிச்சதை இன்னும் அதிகமா புரிஞ்சு கொள்றதுக்கு தான் நம்ம சர்ச்சைக்கு போறோம். அங்க பாஸ்டர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க தேவனால. நம்மளோட கூட இருந்து நமக்கு எல்லாம் படித்த தேவ வார்த்தைகள் எல்லாம் இன்னும் அதிகமா வெளிச்சம் போட்டு காமிச்சு அதை இன்னும் அதிகமா புரிதலோடு கூட வாழணுன்றதுக்காக தான் நம்மளோடு கூட இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நிரந்தரமான ஊழியக்காரர். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் நம்பர் 1 மினிஸ்டர் இன் த ஹோல் வேர்ல்டு. பரிசுத்த ஆவியானவர். நான் அப்படிதான் அவரை பாக்குறேன். இயேசுவானவர் வந்து ரட்சகரா பார்க்கிறோம், மீட்பரா பார்க்கிறோம், தலைவரா பார்க்கிறோம். மூத்த சகோதரனா நான் அவரை வந்துட்டு நான் ட்ரீட் பண்றேன். நல்ல நண்பரா அவர் என்ன ட்ரீட் பண்றாரு, நான் அவரை ட்ரீட் பண்றேன். இப்படிதான் நீங்க எல்லாருமே வாழறீங்கன்றது நானும் நம்புறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பிதாவானவரால் அனுப்பப்பட்டு இன்றைய வரைக்கும் நமக்கு உடன் ஊழியக்காரர் போல இருந்து உதவி செய்ய வல்லவராய் இருந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அதனால எல்லா இன்சூரன்ஸ் நோக்கி பார்ப்பதற்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக கல்வாரி சிலுவையில எதை நமக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார், அஷூரன்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். இதுதாங்க பர்மனன்ட். தேர் இஸ் நோ கமர்ஷியல். ஒன்லி லவ். லவ் இஸ் இன்பில்ட் இன் அவர் கிரைஸ்ட். Love is inbuilt in our Father God. Love is inbuilt in our Holy Spirit. இதுதாங்க சீக்ரெட். இது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இதை போய் என்னால நம்பவே முடியாது. நீங்க ஒன்னா சொல்லுங்க, நாங்க வந்து மருத்துவமனை தான் நாடி போவோம். பணம் இருந்தா போங்க, வானன்னு சொல்லலைங்க. இது பணமே செலவு பண்ணாத இலவசமா எல்லாம் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம எல்லாமே இலவசம் தான். ரட்சிப்பு இலவசம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, எல்லாமே இலவசம். நம்ம என்னத்த ரோட் ரோலர் மாதிரி நம்ம உருண்டு போகணுமா சர்ச்சுக்கு? எனக்கு தெய்வீக சுகம் வேணும், பொருளாதார ஆசீர்வாதம் வேணும், என்னுடைய சாபம் எல்லாம் போகணும், ஒண்ணுமே செய்யல. அவர் பரலோகத்துல இருந்து தன்னுடைய மகிமையை விட்டு அதெல்லாம் துறந்து அங்கேயே வச்சுட்டு இங்க மனுஷனா நம்ம வாழ்றதுனால அவரை மனு உருவு கொண்டு இந்த பூமியில நம்மளோட கூட 33 வருஷம் வாழ்ந்துட்டு கடந்து போயிருக்கிறார். அவரை மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தலைவர், செய்து முடித்தவர் யாருமே இருக்க முடியாதுங்க. நீங்களும் நானும் கூட வந்து நிக்க முடியாது. அதனால அவர் செய்து முடித்தது என்ன, அதை நம்பணும், விசுவாசிக்கணும். அவ்வளவுதான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை எதன் அடிப்படையில
கட்டப்படணும் நம்முடைய வாழ்க்கைன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும்னு சொன்னா விசுவாசம் என்னும் அந்த பேஸ்மெண்ட்ல தான். ஆமா. அஸ்திபாரம் உறுதியா இருந்தா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு யெகோவா தேவன் சொன்னது போல 120 வருஷம் சாதாரணமா வாழலாம். நீங்கலாம் வந்துட்டு எனக்கு போதும்பா, எல்லாம் என் பிள்ளைங்கலாம் கரை ஏத்திட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்த்து முடிச்சுட்டேன், நீங்க என்னைக்கு வேணாலும் என்ன கூப்பிடுங்க, நான் ரெடியா இருக்கேன் என்னுடைய ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுப்பதற்கு நீங்க சொன்னால் ஒழிய அவர் வந்துட்டு ஏதோ ஒரு வியாதியை கொடுத்து 4 பேர் சாகுறாப்புல நீங்களும் சாகணுன்ற அவசியமே கிடையாதுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. இங்க இயேசு சொல்லும் போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு என்னைக்கு உங்களுக்குள்ள வந்தாரோ அவர் வழி மட்டும் இல்ல, சத்தியம் மட்டும் இல்ல, ஜீவனாய் இருக்கிறாராம். ஜீவன் எதுலங்க இருக்கு? ரத்தத்துல இருக்குங்க. அந்த ரத்தத்தை தான் அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தினாரு. நான் எப்பயுமே சொல்லுவேன், there is no remedy in wooden cross, there is remedy in ரெட் கிராஸ் சொல்லுவேன். ஏன் ரெட் கிராஸ்? how that wooden cross became like a red cross? அவருடைய 6.5 லிட்டர் பியோர் இன்னசென்ட் பிளட் வந்துட்டு அவர் சிந்துறாரு. நம்ம எப்படி ஒரு உடன் டோர் மேல ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கிறோமோ அது போல கம்ப்ளீட் உடன் கிராஸை வந்துட்டு அப்படியே ரெட் கிராஸா மாத்திட்டார். அங்கதாங்க நம்முடைய தெய்வீக சுகத்தினுடைய ரகசியமே அடங்கி இருக்கு. அதைதான் நோக்கி பார்க்கணும். அதனால கல்வாரி சிலுவையில அவர் செய்து முடித்த அனைத்து காரியங்களையும் நாம் நிச்சயமா வந்துட்டு நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்க்க நிறைய விஷயங்களுமே இருக்கு. சில ரகசியம் இருக்கு. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் உட்கொள்ளுகிறேன்னு சொன்னாலுமே அப்பவே அங்க இருக்கிற எல்லா விதமான விஷ கிருமிகளோ வியாதியினுடைய அறிகுறி எல்லாமே தவிடுபடியாய் போயிடும். அது பியூரிஃபை பண்ணப்பட்டுரும் உடனே. அவருடைய நாமத்தில் பாருங்க, அவருடைய காலத்துல வந்துட்டு சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு கொடூர மனுஷன் வந்துட்டு அந்த அந்த பதில் கிரவுல சுத்திட்டு இருக்கிறான். அந்த பக்கம் போறவங்க வரவங்க எல்லாரையும் அதட்டுறான், மிரட்டுறான், யாரும் அந்த பக்கம் போறதுக்கு பயப்படுறாங்க. இது இயேசுவனுடைய காதுக்கு வந்து விழுது. அவர் அந்த பக்கம் வராரு, அவன் கிட்ட கூட வரல, தூரமா தான் வராரு. வந்த மாத்திரத்துல அவன் என்ன சொல்றான், உனக்கும் எனக்கும் என்ன, ஏன் வந்துட்டு என்ன வந்துட்டு உபத்திரவப்படுத்த வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அலறான், கத்துறான். அப்படின்னா அவருடைய அந்த நாமம் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அதிசயமானவர், ஆச்சரியமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறது போல அவருடைய நிஜ வாழ்க்கையில அவர் பாருங்க கிட்ட கூட வரலைங்க, தூரமா வராரு. அது அவனுக்கு தெரியுது, பிசாசுக்கு நல்லாவே தெரியும். இயேசுவானுடைய பிள்ளை யாரு, இயேசுவானவர் இல்லாத பிள்ளைகள் யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லாம் வந்துட்டு இயேசுவானவர் இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால நம்ம மேல வெளிச்சம் இருக்குதுங்க. நீங்க அதை விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்ன்றது வந்து சும்மா சொல்லப்படல, ஏதோ போன போகல அப்படியே சொல்லிட்டு போகல. அதுபோல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்ற வார்த்தையை வந்து இயேசு வந்துட்டு சொல்லுவாங்க, டங் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அப்படி டங் ஸ்லிப்லாம் அங்கேயா சொன்னாரு? இருக்கிறத ரியல் கோல்டு அவரு 24 கேரட்ல கூட 99.99 தான் போடுவான். 100% பியூர் கோல்டுன்னு போட மாட்டான் எந்த கோல்டு பிஸ்கெட்லயும். 100% பியூர் கோல்டு ஹார்ட் லார்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இயேசுவானவர் தான். அதனால அவருடைய வார்த்தை எல்லாமே வந்துட்டு சத்தியம் நிறைந்த தேவன், சத்தியமுள்ள வார்த்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அவர் ஏதோ எல்லாரும் மனுஷர்கள் சொல்றது போல ஏதோ சொல்லிட்டு அவர் போயில்லைங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். எல்லாம் முடிந்தது சொல்லிட்டு ஐ அக்கம்ப்ளிஷ்ட் எவ்ரிதிங், ஐ ஃபினிஷ்ட் எவ்ரிதிங், அவ்வளவுதான். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பரலோகத்துக்கு போறாருங்க. பிதா பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு அழகா. அங்க இருந்து நமக்காக இப்ப மட்டும் சும்மா இருக்கிறாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவரும் சேர்ந்து நமக்காக ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்யறாரு இரவும் பகலும். எவ்வளவு ஒரு அருமையான நம்முடைய ரட்சகர் பாருங்க. அவரை நீங்க எப்படி கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியல, நல்லா கொண்டாடுங்க. நிச்சயமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலாங்க. அதே போல யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல மேலும் அவர் சொல்லும் பொழுது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே ஒப்பு கொடுக்கிறான்னு சொன்னாரு. செஞ்சாரா செய்யலையா? அதை பாருங்க. தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, 100கணக்கான 1000கணக்கான வசதிக்கு ஏற்ற போல ஆடுகளை வந்துட்டு வளர்க்குறாங்க, மேய்க்கிறாங்க, இல்ல லாபம் பாக்குறாங்க. ஆடுகள் வந்துட்டு நோ கேரண்டி ஃபார் தர் லைஃப். மேய்ப்பன் என்ன பண்றாங்க, ஒன்லி ஃபார் கமர்ஷியல் மைண்ட். அதான் சொன்ன ஆரம்பத்துல, அது எப்படி அந்த டாக்டர்ஸ், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே அதே போல
எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே ஃபுல்லி 100% கமர்ஷியலைஸ்டு. ஆனா இவர் வந்து தான் இன்னும் சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டா இருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், அவருடைய பாதத்துல யாரெல்லாம் வந்து காலையில வந்து உட்கார்ந்து கெட்டியமா பிடிச்சிக்கணும், ஒரு குழந்தை எப்படி தாயினுடைய பாதத்தை பிடிச்சிக்கும், தகப்பனுடைய பாதத்தை பிடிச்சிக்குமோ, அதுதான் அது அவங்களுக்கு ஒரு உலகம் மாதிரி இருக்கும் அந்த சைல்ட்ஹுட்ல. அது மாதிரி நீங்களும் நானும் வந்துட்டு ஒரு குழந்தைகளை போல நம்ம மாறலன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தில் கூட நம்ம பிரவேசிக்க முடியாது. அதனால உலக வாழ்க்கையிலேயே நம்ம வந்துட்டு எவ்வளவுதான் நம்ம மெச்சூர்டா இருந்தாலும் ஐ ஹாவ் பிளென்டி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட நீங்க டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், இன்னும் பெரிய பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பெரிய கோட்டீஸ்வரா கூட இருக்கலாங்க. ஆனா தெய்வீக சுகன் வரும்பொழுது நமக்காக தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து ஒரு மெய்ப்பனை யாராவது இந்த உலகத்துல பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க அவரை நான் ஃபாலோ பண்றேன், பின்பற்றுறேன். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தாருங்க. கொஞ்சம் பேர் நம்ப மாட்டாங்க, சில சமுதாயம் அவர் நம்ப மாட்டேங்குது. சமுதாயத்தின் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. நானே இந்து மரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன் தான், அதனால எனக்கு தெரியும் எல்லாமே. ஆனா இந்த 1991 கர்த்தர் வந்து என்னை தேடி வந்து எனக்கு கெட்டியமா பிடிச்சிட்டாரு. நானும் அவரை விடக்கூடாதரா சாமியை சொல்லிட்டு அவரை நான் கெட்டியமா பிடிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹாப்பியா இருக்கிறோங்க. ஏன்னா இப்படிதான் விரும்புறேன். எனக்கு வந்து மரணம்னு ஒண்ணு வந்தா கூட பரிசுத்தவானுடைய மரணம், நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு பாருங்க, ஆபிரகாம்லாம் வந்துட்டு சமாதானத்தோட கூட உன்னுடைய பிதாவுடைய கல்லறையில் படுத்துக் கொள்வாய்ன்னு சொல்றாரு. சமாதானம், மரணம் கூட வந்து சமாதானமா இருக்கும். ஏன்னா அவருக்கு மரணம் சமாதானமான மரணம் அல்ல. பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதர்னார். அதெல்லாம் ஐயன்னா அவங்க கூட பாருங்க, அந்த விஷயம் பாருங்க, நீங்களும் கதறக்கூடாது, சமாதானத்தோட கூட கண்ணை மூடணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிப்பட்ட எதிர்காலம் தான் எனக்கு இருக்கு, என் குடும்பத்துக்கு இருக்கு, என் சந்ததிக்கு இருக்குன்னு நான் உறுதி பண்ணியாச்சு. ஆமா, ஏன்னா அவர் நிறைய நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு காலம் அவர் மனுஷர் அல்ல மாறுவதற்கு, அவர் தேவன் மாறாதவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல பாருங்க, 1 யோவான் 1:7 இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது என்று இடத்துல வாசிக்கிறோம். சகல பாவங்கள். இன்னைக்கு நினைக்கிறாங்க எனக்கு தெய்வீக சுகம் வேணும்னா நான் ரட்சிக்கப்பட்டனே தவிர இன்னும் என்னுடைய குணாதேசத்துல இருந்து, என்னுடைய நடவடிக்கையில இருந்து, கண் பார்வையில இருந்து இன்னும் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு தேவனை எதிர்பார்க்கிற அளவுக்கு என்கிட்ட வந்துட்டு நல்ல காரியம் இல்லையேங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாகிற வரைக்கும் நீங்க இந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களுடைய நீதி நிமித்தமோ என்னுடைய நீதி நிமித்தமோ நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு கந்தை துணியை போல இருக்குதுங்க. அடுப்பாங்கரையில இருக்கும் பாருங்க, கிச்சன்ல ஸ்டவ்வுக்கு பக்கத்துல வச்சிருப்போம். சூடு சாமான கீழே இறக்கி வைக்க, திருப்பி ஏற்றி வைக்க, அதை பட்டு அதை யூஸ் பண்ணி அது வந்து அழுக்கு கந்தை போல இருக்கும். அப்படிதான் நம்முடைய நீதி எல்லாம் இருக்கு, பரிசுத்தம் எல்லாம் இருக்கு. நம்ம நீதியை பத்தி பேச வேணாம், நம்முடைய பரிசுத்தத்தை பத்தி பேச வேணாம். தேவன் என்ன செய்தார், என்ன திட்டம் போட்டார், அவருடைய குமாரன் எதையெல்லாம் செய்து முடித்தார், பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுடைய பலத்தினால் மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். அவருடைய கிருபையினால மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று ஒரு வசனமும், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு என்கிற வேத வசனமும் எவ்வளவு ஒரு உண்மை உள்ளதா இருக்குது பாருங்க. சத்தியமுள்ள தேவன் சத்தியத்தை மட்டும்தான் பேசுவாருங்க. அதனால நம்முடைய பாவங்களை எல்லாம் அவரு கழுவிட்டார். கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்தார். பாத்தீங்கன்னா அது எல்லாமே நமக்காக செய்து முடித்தது, அவருக்காக இல்லை. அவர் எங்க பாவம் பண்ணாரு, அவர் எங்க சாபம் பண்ணாரு, அவர் எங்க தரித்திரரானாரு. ஆனா அந்த சராசரங்களையும் உண்டு பண்ணினவர் அவர் தான். பொண்ணும் வெள்ளியும் வைடூரியத்தையும் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நவரத்தின கற்களையும் அதோட அழகை பார்த்தா கண்கொள்ளா காட்சி. அவ்வளவு கலர்ஸ் கொடுத்திருக்கிறாரு உள்ள. அவ்வளவுத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். நான் பசியா இருந்தா யாருக்கும் சொல்ல மாட்டேன், வனாந்தரத்துல நடக்கிற அந்த மலையில நான் சுத்திட்டு இருக்கிற எல்லா கால்நடைகளும் என்னுடையதுன்னு சொல்றாரு, எல்லா மிருக ஜீவராசிகளும் என்னுடையதுன்னு சொல்றாரு. அவர் தாங்க ரியல் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இங்க இருக்கிற எல்லா சொத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் கூட நம்ம பேர்ல இருக்கிற வீடு, அந்த மனை எல்லாமே வந்துட்டு ஒன்லி பேப்பர்ல உங்க பேரு, என் பேரு, அந்த வாரிசுதாரர் பேர்லாம் இருக்கலாமே தவிர, நம்ம கண்ணு மூணதுக்கு அப்புறம் வேற ஒருத்தருக்கு போயிடுது. வேற ஒருத்தர் வந்து அனுபவிக்கிறாங்களே, வேற ஒருத்தர் வந்து அங்க வந்து உட்கார்ந்துக்கிறாங்களே, வேற ஒருத்தர் வந்து வாங்குறாங்களே. அதனால யூ ஆர் நாட், ஐ எம் நாட் த ரியல் ப்ராப்பரைட்டர் ஆஃப் திஸ் லேண்ட் ஆர் எனி ப்ராப்பர்ட்டி இன் திஸ் வேர்ல்டு. நம்ம கடவுள் தான், நம்ம தேவன் தான், யெகோவா தேவன் தான். அந்த சராசரங்களுக்கும் முழு சுதந்திரம் பெற்ற, அதிகாரம் பெற்ற உரிமையாளரா அவர் இருக்கிறார். ஆகவே பாருங்க, இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் நானு. நம்ம எல்லாருக்கும் நிறைய பிளட் குரூப் இருக்கு.
ஏ ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பிளஸ் ஏதோ சொல்றாங்க. அதுல நான் வந்துட்டு ஓ நெகட்டிவ். என் குடும்பத்துல என்னோட மனைவி 2 பிள்ளைகளுக்கு ஓ பாசிட்டிவ். இந்த ஓ நெகட்டிவ் கேரக்டர், ஓ நெகட்டிவ்ல இருக்கிற மக்களுக்கு தான் ஏதாவது ஒரு சர்ஜரி, ஒரு எமர்ஜென்சி பிளட் ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுதான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஏன்னா வந்து ஓ நெகட்டிவ் இருக்கிறேன்னா நீங்க ஓ பாசிட்டிவ் இருக்கிறீங்கன்னா பிளட் குரூப் வந்து உங்களுக்கு அது மாதிரி ஒரு எமர்ஜென்சி நீடட் சுச்சுவேஷன்ல அது உங்களுக்கு தேவைப்படாது. அப்போ இப்படி மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. பேஷண்ட்ஸ் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. தேவைக்காக நிறைய பேர்கிட்ட போன் பண்றாங்க. சோசியல் மீடியாலாம் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக நிறைய பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அது விட்டுருங்க. நம்பர் ஒன் பிளட் பேங்க் ஆல்ரெடி செட் ஆன் தி கிராஸ் ஆஃப் கால்வரி. நம்பர் ஒன் பேங்க். அது என்ன பேங்க்? இயேசுவானவருடைய பியோர் பிரஷியஸ் ஹோலி இன்னசென்ட் பிளட். அந்த பிளட் வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விதமான பாவ தோஷங்கள், வியாதியின் அறிகுறிகள் எது இருந்தாலும், நான் எப்படி தெரியுமா ஒவ்வொரு நாளும் வெளியில மட்டும் பூச மாட்டேன். ஆவியில பூசுகிறேன், ஆத்துமாவில பூசுகிறேன், சரீரத்தில பூசுகிறேன், உள்ள இருக்கிற அவயத்தின் மேல் பூசுகிறேன், வெளியில இருக்கிற அவயத்தின் மேல் பூசுகிறனால இன்னைக்கும் நல்லா நடக்கிறேன், நல்லா பார்க்கிறேன், நல்லா சந்தோஷமா வெளியில போறேன், ஊர் உலகத்தெல்லாம் சுத்தி பார்க்கிறேன், நல்லா சாப்பிடுறோம். சிலர் சொல்லுவாங்க, இந்த வயசுல இதெல்லாம் சாப்பிடாதீங்க சார், மட்டன் எடுத்துக்காதீங்க, லிவர் சாப்பிடாதீங்க அதிகமா, இதை எடுத்துங்க, அதை எடுத்துங்க. சோசியல் மீடியால நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்களை காட்டிலும் சோசியல் மீடியால இருக்கிற டாக்டர்ஸ் அப்பா இந்த மழை பெஞ்சு ஓஞ்சதுன்னா உடனே நிறைய காலங்கள் முளைக்கும் பாருங்க. அது மாதிரி நிறைய சோசியல் மீடியா டாக்டர்ஸ் வராங்க. நான் சொல்றேன், எனக்கு எந்த டாக்டர்ஸ் உடைய அட்வைஸும் வேண்டாம். அவங்க சொல்ற வழிகளையும் நான் பின்பற்ற மாட்டேன். எனக்கு வழி என் அண்ணன் இயேசுதான், என் ரட்சகர் இயேசுதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். சாகர வரைக்கும், கண்ணை மூடுற வரைக்கும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? யோவான் 16:20 இன்னொரு வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்கள் துக்கம் யாவும் சந்தோஷமாக மாறும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் எப்படி சொல்றாரு? உங்கள் துக்கங்கள் யாவும் சந்தோஷமாகும். சொன்னவர் சாதாரண மனுஷனா? நான் மனுஷன் அல்லவே, மாறுவதற்கு நான் தேவன் மாறாதவன் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னா அப்படி போற போக்குல சொல்ற வார்த்தையில ஒண்ணா இது? நம்ம நிறைய மனுஷால் பேசுறதையே கேட்டு 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 இறைவன் பேசினது, அவர் சொன்னதை பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தே யெகோவா தேவன் பேச ஆரம்பிச்சுட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிச்சுட்டார். இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டிருக்கிற நீங்க, அவங்க சொன்னபடி வாசிக்கிற நாம, அந்த வார்த்தையை உள்ள வச்சிருக்கிறோமே, அதெல்லாம் நினைவுபடுத்ததான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் போகும், தெய்வன் கொடுத்த அந்த வார்த்தையில ஒரு எழுத்தாகிலும், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. என்னங்க இது? இதுக்கு மேல நம்ம வந்து அற்ப விசுவாசி போல நம்ம வாழலாமா, வாழக்கூடுமா? அப்படி வாழ்ந்தா தெய்வீக சுகத்தை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்துட்டு என்னால வந்து மேக்சிமம் என்னுடைய பலன் என்ன, எனக்கு தேவனுக்கு தெரியும் என்னுடைய பலன் எவ்வளவு இருக்கு, கொஞ்சம் இருக்கு. என்னுடைய விசுவாசம் எவ்வளவு இருக்கு, கடுகளவு விசுவாசம் இருக்கு. இது போதுன்றாரு. அவரை போல எப்படி விசுவாசிக்க முடியும் 100%? நம்மளால முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதானே அவரே இறங்கி வந்தார் பரலோகத்துல இருந்து இந்த பூமிக்கு. கல்வாரி சிலுவையில ஏன் அவர் கடந்து போனாரு? ஏன் அந்த அந்த கார்டன் ஆஃப் கெத்செமனேல வந்துட்டு அவர் அப்படி ராத்திரி முழுக்க வந்துட்டு கண் விழித்து ஜெபிக்கணும்? சேஷர்களை கூப்பிடுறாரு, ஹெல்ப்புக்கு வாங்கப்பா, என்னோட கூட சேர்ந்து ஒரு மனசா நம்ம ஜபிப்போம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன்றாரு. எல்லாம் தூங்க போயிட்டானுங்க. இதுதாங்க உலகம். அதனால உலகம் எப்பவுமே கைவிடும். இறைவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டாருங்க, கைவிடவே மாட்டார். அதனால அவர் சொன்னா உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னேன் உங்களுக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல 91ல தான் மே மாசம் ரட்சிக்கப்பட்டேன். 19வது தேதி முதல் முறையா நான் வானவில் தேவாலயத்துக்கு போறேன். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம், விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து என்னை கூட்டு போவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்துல 6 நாள் என்னுடைய கம்பெனி வேலையை பார்ப்பேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு உடனே 3 மணிக்கெல்லாம் நாங்க போயிட்டு மருத்துவமனைக்கு போயிடுவோம். எங்க போவோம்னா ஜிஎச் ஹாஸ்பிட்டல், சென்னை ஜிஹெச்சுக்கு போவோம். அது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நார்த் சென்னையில இருக்கு, அங்க போவோம். அதுக்கப்புறம் கேஎம்சி கீழ்பாக்கில் இருக்கு, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அங்க போவோம். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் மருத்துவமனை ஒழித்து தான் நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் நான் வந்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வாரம் போய் பார்த்தா பெட்ல ஆள் இருக்க மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிற நியூ பேஷண்ட் சொல்லுவார், சார் அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு. என்ன ஏசப்பாவுடைய வார்த்தையை தான் சொல்றோம், சிம்பிளா நம்முடைய விசுவாசத்தை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சில சுகர் பேஷண்ட் எல்லாம் அட்மிட் ஆயிருப்பாங்க, உள்ள போகவே முடியாது, பயங்கரமா துர்நாற்றம் வீசுங்க.
அப்படியே சொல்லுவாங்களே கொமிட்டி வரும் வாந்தி அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அப்படியே டம் பிடிச்சிக்கிட்டு ஆண்டோடைய வார்த்தையை பேசிட்டு அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வருவோம். இன்னைக்கு பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் சர்வசாதாரணமா எல்லாருக்கும் வந்துடுச்சு. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும். எனக்கு சுகரே கிடையாதுங்க. காபி ஷாப்புக்கு போனா, ஹோட்டலுக்கு போனா கொஞ்சம் சர்க்கரை அதிகமா போட்டு குடுப்பான்னு சொல்லுங்க. பெருமைக்காக சொல்லலைங்க. நீங்க தப்பா நினைக்க கூடாது. இறைவனுடைய அந்த வார்த்தை அதிகமா உள்ள இருக்கிறதுனால எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் விஷயம். அதனால இந்த தெய்வீக சுகத்துல நீங்க ஊர்க்கா எப்படி ஊறுதோ, ஊற ஊற ஊர்க்கா நல்லா இருக்குமோ, அது போல தேவனுடைய வார்த்தையில நீங்க எவ்வளவு ஊறி வரீங்களோ, அவ்வளவும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையா வாழலாம். இதனால தேவையில்லாத விரயங்கள் ஏற்படாது, செலவுகள் ஏற்படாது. அதனால இதுதான் எங்களுடைய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, விசுவாசம் உங்களிடத்துல இருந்து. நிச்சயமாக இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். மீண்டும் இன்னொரு செய்தியின் தலைப்பில யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துதிக்கான மகிமை அனைத்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவாகிய இறைவனுக்கு செலுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட ஜெபித்து வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.